வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 3 ஜேர்னல் என்ட்ரி குறிப்பேட்டு பதிவுகள் அப்படிங்கிற இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய பயிற்சி கணக்குகள் முதல் 7 கணக்கு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கணக்கியல் சமன்பாடுகள் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம குறிப்பேட்டு ஜேர்னல் என்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு குறிப்பேடுக்கான விதிகள் கணக்கியலுக்கான விதிகள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். விதிகள் மொத்தம் 3 விதிகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்டிங் கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொன்னான விதிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், ஒரு நபரை பற்றி குறிக்கிறது தான் பெர்சனல் அப்படின்னு தெரியும். அப்போ பெர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா ஆல்சார் கணக்கோட விதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டெபிட் தி ரிசீவர் கிரெடிட் தி கிவர், பெறுபவரை பற்றுவை தருபவரை வரவுவை. அதாவது இதில் ஒரு நடவடிக்கை நடக்குது அப்படின்னா அந்த நடவடிக்கை 2 நபர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கும். அதாவது ஒருத்தவர்கிட்ட இருந்து பணம் இன்னொருத்தவர் வாங்கியிருப்பார். அப்போ பணம் கொடுக்குறவருக்கும் பணம் வாங்குறவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் தான் இந்த பெர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெர்சனல் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நபர் வரலாம், அல்லது ஒரு பேங்க் வரலாம், இல்லை ஒரு கம்பெனியோட நேம் வந்துச்சு அப்படின்னா அது பெர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து ரியல் அக்கௌண்ட்னாலே நம்மளுக்கு தெரியும் சொத்து கணக்கு. ரியல் அப்படின்னா சொத்து. அப்போ சொத்து கணக்கோட விதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட், உள் வருவனவற்றை பற்றுவை வெளி செல்வனவற்றை வரவுவை. அப்போ நம்மளுக்கு ஒரு சொத்து வாங்குவோம், இல்லை அந்த சொத்தை விற்போம். அப்போ விற்கும்போதோ இல்லை வாங்கும்போதோ நம்ம காசு கொடுத்து வாங்குவோம், இல்லை காசு கொடுத்து வாங்குவோம், இல்லைன்னா காசுக்கு விற்போம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறது பூராமே சொத்து கணக்கு ரியல் அக்கௌண்ட்டில் நம்ம காமிப்போம். உள்ளே வரக்கூடிய சொத்தை பற்று வச்சுட்டு வெளியில் போகக்கூடிய சொத்தை வரவு வைப்போம். அப்போ ஒரு நாற்காலி வாங்குகிறோம், காசுக்கு ஒரு நாற்காலி காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னோம்னா நாற்காலி நம்மளுக்கு உள்ளே வரக்கூடியது. அப்போ நாற்காலி அப்படிங்கிறது நம்மளுக்கு அசையக்கூடிய ஒரு சொத்து. அப்போ நாற்காலி அப்படிங்கிறத டெபிட் பண்ணிவிட்டு பற்று வச்சுட்டு எது வெளியே போகுது அப்படின்னா காசு வெளியே போகுது. அப்போ காசை வரவு வச்சுருவோம். இதான் ரியல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸு. அடுத்து நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னாலே பேரளவு கணக்கோட விதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ். அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய செலவுகள் என்னென்ன செலவு பண்ணுறோமோ அந்த செலவுகளையும் நம்ம தொழிலில் வரக்கூடிய நட்டத்தை என்ன பண்ணிடுறான், பற்று வச்சிடுறான். அதே மாதிரி கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானத்தையும் நம்ம பிஸ்னஸில் வரக்கூடிய லாபத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா வரவு வைக்கிறோம். இதான் கோல்டன் ரூல்ஸ். 3 விதியையுமே நல்லா பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம கணக்கு போட போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 8வது கணக்கு பயிற்சி கணக்கில் 8வது சம் பாருங்கள். என்டர் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் இன் தி ஜேர்னல் ஆஃப் மனோகர் அப்படிங்கிறவரோட டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் டீலிங் இன் டெக்ஸ்டைல். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவரோட நடவடிக்கை என்னென்ன செலவு பண்ணுறாரு அப்படிங்கிற நடவடிக்கை கீழே கொடுத்துருக்காங்க. 2018 மார்ச் 1 மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். மனோகர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா கேஷ் வச்சு முதல் போட்டு ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு அப்படின்னா 60,000 ரூபா. 2வது நடவடிக்கை பாருங்கள், பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். அதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. என்னத்தை? ஃபர்னிச்சர். அவங்களோட பிஸ்னஸ்க்கு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேஷாக ரொக்கத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 10,000 rupees. அடுத்து 3வது நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட் குட்ஸ் ஃபார் கேஷ். பாட் அப்படின்னாலே பர்ச்சேஸ் பண்ணாலோ இல்லை சேல்ஸ் பண்ணாலோ 2 பர்ச்சேஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்குது, கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது. அதாவது ரொக்கத்துக்கு வாங்குகிறாங்க, கடனுக்கு வாங்குகிறாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சேல்ஸ்லேயும் கடனுக்கு விற்கலாம், ரொக்கத்துக்கு விற்கலாம். அந்த மாதிரி கேஷ் சேல்ஸாகவும் கேஷ் பர்ச்சேஸாகவும்
பண்ணலாம். அதே மாதிரி கடன் பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸாகவும் நம்ம வந்து பண்ணிக்கிடலாம். அப்போ மூணாவது வந்து பாட் குட்ஸ் ஃபார் கேஷ். பாட்னா பர்ச்சேஸ், என்னத்தை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குட்ஸு. எதுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொக்கத்துக்கு கேஷுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ அப்படின்னா 25,000. அடுத்து ஆறாவது என்ட்ரி பாருங்கள், பாட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ். கேஷுக்கும் கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்கே வந்து கேஷ் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் அது வந்து கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஆனால் பேர் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு நபரோட பேர் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து கிரெடிட் பர்ச்சேஸாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ பாட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். பாட்னா பர்ச்சேஸ், என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க குட்ஸ், யார்கிட்ட இருந்து கமலேஷ்கிட்ட இருந்து. என்ன பர்ச்சேஸ்னால் கிரெடிட், கடனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ அப்படின்னா 15,000 ரூபா. அடுத்து எட்டாவது டிரான்சாக்ஷன் பாருங்கள், சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். கேஷ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க சேல்ஸ், சோல்டுனா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எதை குட்ஸை எப்படி சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ அப்படின்னா 28,000. அடுத்து பத்தாவது டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்டு குட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட். சோல்டுனா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எதை குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, யாருக்கு ஹரிக்கு. எப்படி கடனாக வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ அப்படின்னா 10,000. அடுத்து 14th டிரான்சாக்ஷன் பாருங்கள், பெய்டு கமலேஷ். கமலேஷ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், கமலேஷ்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அவருக்கு பணம் வந்து பே பண்ணுறோம். எவ்வளவோ அப்படின்னா 12,000. அடுத்து 18வது டிரான்சாக்ஷன் பாருங்கள், பெய்டு ரெண்ட்டு வந்து பே பண்ணியிருக்கோம். நம்ம வச்சுருக்கக்கூடிய பிஸ்னஸ் ரன் பண்ணக்கூடிய இடத்துக்கு ரெண்ட்டு பே பண்ணியிருக்கோம். எவ்வளவோ அப்படின்னா 500. அடுத்து 25th பாருங்கள், ரிசீவ்டு ஃப்ரம் ஹரிக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட இருந்து பணம் வந்து ரிசீவ் பண்ணுறோம். எவ்வளவோ அப்படின்னா 8,000. அடுத்து 28th பாருங்கள், வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். வித்ட்ரா பண்ணியிருக்கோம், அதாவது பேங்க்லேருந்து பணத்தை எடுத்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா அவரோட தனிப்பட்ட யூஸ்க்காக வந்து எடுத்திருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 4,000 ரூபா. இதுதான் வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள், ஹெட்டிங் போடும்போது ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் மனோகர், அதாவது மனோகர் ஏடுகளில் குறிப்பேட்டு பதிவுகள் அப்படின்னு சொல்லி என்ட்ரி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேயுமே 2 கணக்கு வந்து வரும், 2 அக்கௌண்ட் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 2018 மார்ச் 1 மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். மனோகர் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படின்னா கேஷ் பணத்தை போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. அப்போ மனோகர் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம், பேர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது பெர்சனல் அக்கௌண்ட்டு. அப்போ பெர்சனல் அக்கௌண்ட் மனோகர் அப்படிங்கிறது பெர்சனல் அக்கௌண்ட்டு. அடுத்து வந்து கேஷ் அப்படிங்கிறது என்னதுன்னா ரியல் அக்கௌண்ட்டு. கேஷுங்கிறது ஒரு சொத்து. அப்போ அது வந்து ரியல் அக்கௌண்ட்டில் காமிக்கிறோம். அப்போ பெர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் வந்து மனோகர் வந்து இங்கே யாராக மாறுறாரு அப்படின்னா பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறாரு. எதை போட்டு முதல்ல போட்டு. அப்போ முதல் வந்து உள்ளே வருது, கேஷ் வந்து உள்ளே வருது, பணம் வந்து உள்ளே வருது. பணம்னா ரொக்க கணக்கு, அதாவது சொத்து கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ சொத்து கணக்கை பொறுத்தளவு கேஷ் வந்து உள்ளே வருது. அப்போ கேஷை வந்து டெபிட் பண்ணிடுவோம். மனோகர் வந்து இங்கே யாராக மாறுறாரு அப்படின்னா தருபவராக மாறுறாரு. அப்போ மனோகர் வந்து ஆல்சார் கணக்கோட விதிப்படி கிரெடிட் தி கிவர், மனோகர் வந்து தருபவராக மாறுறாரு. இப்போ என்ட்ரி பதிகிறதுக்கு முன்னாடி ஹெட்டிங் போட்டுக்கோங்க, டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப்னா பேரேடு பக்க எண், டெபிட்டு கிரெடிட் போட்டுக்கோங்க. இப்போ டேட்டில் வந்து 1/3/2018. எப்பயுமே பற்று எழுதும்போது அந்த மார்ஜினை ஒட்டி தான் எழுதணும் பற்று. அப்போ எதை பற்று வைக்கிறோம் அப்படின்னோம்னா கேஷ் அக்கௌண்ட். கேஷ் தானே உள்ளே வருது, பணம் உள்ளே வர்றதுனால கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், ரொக்க கணக்கு பற்று. 2 வரவு எழுதும்போது 2 எழுதி போடணும். சரியா? பற்று வைக்கும்போது டெட்டார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். வரவு எழுதும்போது 2 அப்படின்னு சொல்லி எழுதணும். தமிழில் வந்து ரொக்க கணக்கு பற்று பா போடணும். பற்றுக்கு வந்து பா போட்டுக்கோங்க. வரவு எழுதும்போது உள்ளே கொஞ்சம் தள்ளி எழுதுங்க, மார்ஜினை ஒட்டி எழுதாமல் கொஞ்சம் தள்ளி. 2 மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், மனோகர் முதல் கணக்கு அப்படின்னு சொல்லி போட்டு டெபிட்டில் 60,000, கிரெடிட்டில் 60,000.
நேரேஷன் எழுதிக்கோங்க. மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ், மனோகர் தொழில் தொடங்கியது அப்படின்னு சொல்லி மொதல் என்ட்ரி போட்டுக்கோங்க. அடுத்து 2018 மார்ச் 2 பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ஒரு ரியல் அக்கௌண்ட்டு. ஏன்னா ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது என்னது, அரைகலன். அரைகலன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது, ஒரு சொத்து கணக்கு. அப்போ அரைகலன் ஃபர்னிச்சரும் ரியல் அக்கௌண்ட்டு. என்னது, கேஷ்க்கு வாங்குகிறாங்க. அப்போ கேஷுங்கிறது ரொக்கத்துக்கு வாங்குறது அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட்டு. அப்போ இதில் ரெண்டுமே வந்து ரியல் அக்கௌண்ட்டாக வர்றதுனால ரியல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் என்னது, டெபிட் வாட் கம்ஸ் இன், உள் வருவனவற்றை பற்று வைங்க. எது உள்ளே வருது, ஃபர்னிச்சர் உள்ளே வருது. பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஃபர்னிச்சர் உள்ளே வருது. அப்போ ஃபர்னிச்சரை வந்து நம்ம டெபிட் பண்ணிடுவோமா. அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார், அரைகலன் கணக்கு பற்று. 2 எது வெளியே போகுது நம்ம கையை விட்டு, கேஷ் வந்து வெளியே போகுது. அப்போ 2 கேஷ் அக்கௌண்ட், ரொக்க கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி போட்டு 10,000 போட்டுருங்க. நேரேஷன் வந்து பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ், ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அடுத்து 3வது நடவடிக்கை பாருங்கள். 2018 மார்ச் 3 பாட் குட்ஸ் ஃபார் கேஷ். பாட் குட்ஸ் ஃபார் கேஷ்னால் குட்ஸ் வந்து ரொக்கத்துக்கு வாங்குகிறாங்க. குட்ஸுங்கிறது சரக்கு அப்படின்பாங்க. அப்போ அந்த சரக்குங்கிறது நம்மளுக்கு ஒரு ரியல் அக்கௌண்ட்டு, சொத்து கணக்கு. அதே மாதிரி கேஷ் கொடுத்து தானே வாங்குகிறோம். அப்போ கேஷுங்கிறதும் ரியல் அக்கௌண்ட்டு. சரியா. அப்போ ரெண்டுமே வந்து ரியல் அக்கௌண்ட்டு தான், ரெண்டுமே சொத்து கணக்கு. சொத்து கணக்கோட விதி வந்து என்னது, உள் வருவனவற்றை பற்றுவை. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கிறது தானே. அப்போ நம்மளுக்கு இங்கே எது உள்ளே வருது அப்படின்னா குட்ஸ் வந்து உள்ளே வருது. அப்போ குட்ஸுன்னு இங்கே நம்ம காமிக்கலாமா அப்படின்னா காமிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்னது அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார். குட்ஸுங்கிறத நம்ம இங்கே குட்ஸுன்னு காட்டக்கூடாது. குட்ஸுங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா. அதே மாதிரி சரக்கு இருப்பு அப்படின்னு சொல்லி காட்டக்கூடாது. சரக்கு இருப்புக்கு பதிலாக கொள்முதல் கணக்கு பற்று அப்படின்னு சொல்லி காட்டுறோம். சரியா. நல்லா கவனிச்சுக்கோங்க. குட்ஸுங்கிறத நம்ம எக்காரணத்தை கொண்டியோ இங்கே கணக்கில் கொண்டுட்டு வரக்கூடாது. குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 2 எது வெளியே போகுது, கேஷ் வந்து வெளியே போகுது. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் கொள்முதல் கணக்கு பற்று 2 கேஷ் அக்கௌண்ட், ரொக்க கணக்கு வரவு 25,000 போட்டுக்கோங்க. நேரேஷன் வந்து கேஷ் பர்ச்சேஸ், ரொக்கத்திற்கு கொள்முதல் செய்தது அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிருங்க. அடுத்த 4வது டிரான்சாக்ஷன் பாருங்கள். 2018 மார்ச் 6 பாட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். இதில் வந்து கமலேஷ் அப்படிங்கிறது என்னது, பெர்சனல் அக்கௌண்ட். பேர் வந்திருக்கிறதுனால பெர்சனல் அக்கௌண்ட். அடுத்து குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. குட்ஸுங்கிறது ரியல் அக்கௌண்ட்டு. சரியா. அப்போ யார்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், கமலேஷ்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். எது உள்ளே வருது, குட்ஸ் வந்து உள்ளே வருது. அப்போ குட்ஸுங்கிறது ரியல் அக்கௌண்ட்டு. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் உள்ளே வர்றது வந்து குட்ஸ் வருது. குட்ஸுன்னு நம்ம என்ட்ரு பண்ணக்கூடாது. அதனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் கொள்முதல் கணக்கு பற்று 2 யார்கிட்ட இருந்து வாங்குகிறோம், கமலேஷ் வந்து இங்கே யாராக மாறுறாரு, தருபவராக மாறுறாரு. அப்போ கிரெடிட் தி கிவர், தருபவராக மாறுறதுனால 2 கமலேஷ் அக்கௌண்ட், கமலேஷ் கணக்கு அப்படின்னு சொல்லி 15,000 என்ட்ரு பண்ணிடுங்க. பீயிங் கிரெடிட் பர்ச்சேஸ், கடனுக்கு சரக்கு வாங்கியது அப்படின்னு சொல்லி நேரேஷன் எழுதிக்கோங்க. அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். 2018 மார்ச் 8 சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். சேல்ஸ் வந்து பண்ணுறோம். எதோ சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ குட்ஸுங்கிறது ரியல் அக்கௌண்ட்டு, கேஷுங்கிறது ரியல் அக்கௌண்ட்டு. அப்போ ரெண்டுமே வந்து சொத்து கணக்காக இருக்கிறதுனால சொத்து கணக்கோட விதி என்னது, டெபிட் வாட் கம்ஸ் இன், எது உள்ளே வருது, பணம் வந்து உள்ளே வருது. எது வெளியே போகுது அப்படின்னா குட்ஸ் வந்து வெளியே போகுது. சரியா. அப்போ இங்கே வந்து என்னது வரும், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 2 சேல்ஸ் அக்கௌண்ட். குட்ஸுன்னு நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது, ஏன்னா சோல்டு பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கிறதுனால சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு கொண்டுட்டு வரணும். அப்போ குட்ஸ் என்னது, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 2 சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வரணும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் ரொக்க கணக்கு பற்று 2 சேல்ஸ் அக்கௌண்ட் விற்பனை கணக்கு வரவு அப்படின்னு சொல்லி போடுங்க. எவ்வளவு அப்படின்னா 28,000. பீயிங் கேஷ் சேல்ஸ், ரொக்கத்திற்கு விற்பனை செய்தது அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அடுத்த என்ட்ரி பாருங்கள். மார்ச் 10 2018 மார்ச் 10 சோல்டு குட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட்.
சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எதை குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ குட்ஸுங்கிறது என்னது, ரியல் அக்கௌண்ட்டு. டு ஹரி, யாருக்கு, ஹரிக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஹரிங்கிறது பெர்சனல் அக்கௌண்ட்டு. ஹரி வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, சரக்கு வந்து வாங்குறாரு. அப்போ எது நம்ம கையை விட்டு வெளியே போகுது அப்படின்னா குட்ஸ் வந்து வெளியே போகுது. யார் பெறுபவராக மாறுறாரு அப்படின்னா ஹரி. அப்போ ஹரி அக்கௌண்ட் டெட்டார், ஹரி கணக்கு பற்று டு சேல்ஸ் அக்கௌண்ட். குட்ஸுங்கிறது நம்ம போடக்கூடாது, அதனால் டு சேல்ஸ் அக்கௌண்ட் விற்பனை கணக்கு அப்படின்னு சொல்லி 10,000 போட்டுருங்க. பீயிங் கிரெடிட் சேல்ஸ், கடனுக்கு விற்பனை செய்தது அப்படின்னு சொல்லி காமிச்சிருங்க. அடுத்து 2018 மார்ச் 14 பெய்டு கமலேஷிற்கு செலுத்திய ரொக்கம். கமலேஷ்க்கு வந்து செலுத்திய ரொக்கம் வந்து எவ்வளவு அப்படின்னா 12,000 ரூபா. கமலேஷுங்கிறது பெர்சனல் அக்கௌண்ட். கமலேஷ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரொக்கம் வந்து செலுத்துகிறோம், கேஷ் வந்து பே பண்ணுறோம். அப்போ கேஷுங்கிறது ரியல் அக்கௌண்ட்டு. அப்போ எது வெளியே போகுது அப்படின்னா ரொக்கம் வந்து வெளியே போகுது. யார் பெறுபவராக மாறுறாரு, கமலேஷ் வந்து பெறுபவராக மாறுறாரு. அப்போ கமலேஷ் அக்கௌண்ட் டெட்டார், கமலேஷ் கணக்கு பற்று டு கேஷ் அக்கௌண்ட், ரொக்க கணக்கு வரவு. அப்போ பீயிங் பெய்டு கமலேஷிற்கு செலுத்திய ரொக்கம் அப்படின்னு சொல்லி 12,000 போட்டு முடிச்சிருங்க. அடுத்த நடவடிக்கை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2018 மார்ச் 18 பெய்டு ரெண்ட் வந்து பே பண்ணுறாங்க 500. ரெண்ட்டுங்கிறது என்னதுன்னா நாமினல் அக்கௌண்ட். வாடகை அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட்டு. பெய்டு அப்படிங்கிறது என்னது, எதை பே பண்ணுவோம், ரொக்கத்தை வந்து பே பண்ணுவோம், கேஷை வந்து பே பண்ணுவோம். அப்போ கேஷுங்கிறது ரியல் அக்கௌண்ட்டு. அப்போ எது வெளியே போகுது அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்டு, கேஷ் வந்து வெளியே போகுது. எது செலவு, ரெண்ட் வந்து செலவு. அப்போ செலவுகளை வந்து பற்று வைக்கிறோம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ். அப்போ டெபிட் பண்ண வேண்டியது ரெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு ஒரு செலவு. அப்போ நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் படி ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார், வாடகை கணக்கு பற்று டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் வந்து வெளியே போகிறதுனால டு கேஷ் அக்கௌண்ட், ரொக்க கணக்கு வரவு 500 போட்டுருங்க. பீயிங் பெய்டு ரெண்ட், வாடகை செலுத்தியது. அடுத்த நடவடிக்கை பாருங்கள், 2018 மார்ச் 25 ரிசீவ்டு ஃப்ரம் ஹரியிடமிருந்து பெற்ற ரொக்கம் 8,000 ரூபா. ஹரிங்கிறது பெர்சனல் அக்கௌண்ட்டு நம்மளுக்கு தெரியும், ரொக்கம் வந்து ரியல் அக்கௌண்ட்டு சொத்து கணக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ எது உள்ளே வருது அப்படின்னா ரொக்கம் வந்து உள்ளே வருது. அப்போ ரொக்கத்தை வந்து டெபிட் பண்ணிடுங்க. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், ரொக்க கணக்கு பற்று. சரி, யார் கொடுக்குறாங்க, ஹரி வந்து கொடுக்குறாரு. அப்போ ஹரி வந்து தருபவர். அப்போ டு ஹரி அக்கௌண்ட், ஹரி கணக்கு அப்படின்னு சொல்லி 8,000 போட்டுருங்க. அடுத்து 2018 மார்ச் 28 வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். ரொக்கம் வந்து எடுத்திருக்காங்க, ரொக்கங்கிறது ரியல் அக்கௌண்ட்டு. அப்போ டிராயிங்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, எடுப்புகள் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு என்னது பர்சனல் அக்கௌண்ட். யார் எடுக்கிறாங்க அப்படின்னா மனோகர் வந்து எடுக்கிறாரு. அப்போ மனோகர் வந்து எடுக்கும்போது மனோகர் வந்து பெறுபவராக மாறுவார், பெர்சனல் அக்கௌண்ட். அப்போ பெர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் என்னென்னா மனோகர் கணக்கு பற்று, அதாவது வந்து டெபிட் தி ரிசீவர், மனோகர் வந்து பெறுபவராக மாறுவார். அப்போ இங்கே வந்து மனோகர் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது, வேணும்னா மனோகர்ஸ் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். எடுப்புகளை எடுக்கிறதுனால டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். அப்போ மனோகர்ஸ் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார், மனோகர்ஸ் எடுப்புகள் கணக்கு பற்று டு எது வெளியே போகுது, கேஷ் வந்து வெளியே போகுது. அப்போ டு கேஷ் அக்கௌண்ட், ரொக்க கணக்கு வரவு எவ்வளவு 4,000 போட்டுருங்க. பீயிங் வித்ட்ரா ஃபார் கேஷ், சொந்த செலவுக்கு எடுத்தது அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிருங்க. இதான் வந்து 8வது சம்மு. சரியா, ஜேர்னல் என்ட்ரி புரியுதா? முதல்ல வந்து நம்ம கொடுத்துருக்க நடவடிக்கையை வந்து 2 தான் பிரிக்கிறோம், 2 அக்கௌண்ட்டாக பிரிக்கிறோம். அந்த அக்கௌண்ட்டோட விதியை வச்சு சொல்லி பாருங்கள், எது உள்ளே வருது எது வெளியே போகுது, யார் பெறுபவர் யார் தருபவர், எது வந்து செலவுகள் எது வந்து வரவுகள் வருமானம், இதெல்லாம் வந்து சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜேர்னல் என்ட்ரி வந்து போட போகிறோம். இதான் வந்து இப்படி தான் வந்து ஜேர்னல் என்ட்ரி வந்து போடணும். அப்போ முதல்ல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து கோல்டன் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு
ஒரு நடவடிக்கை ஒரு டிரான்சாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனை முதல்ல வந்து 2 அக்கௌண்ட்டாக பிரிக்க பழகிக்கோங்க. பிரிக்க பழகினா தான் இது என்ன அக்கௌண்ட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா அதோட விதியை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். சரியா? தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.